பாவம் என்றால் என்ன? பாவம் என்பது தேவனின் கட்டளைக்கு விரோதமாக நடப்பது அல்லது அவருடைய நியாயத்திலிருந்து விலகுவது. யோவான் 8:34 பாவம் செய்யும் ஒவ்வொருவரும் பாவத்தின் அடிமை. அதாவது தேவன் நம்மை எப்படி சுத்தமாகவும் நியாயமாகவும் வாழ சொல்லியிருக்கிறாரோ அதற்கு எதிராக செயல்படுவதுதான் பாவம். உதாரணம், ஆதாம் ஏவாளிடம் தேவன் அந்த பாவ மரத்தின் கனியை உண்ணாதீர்கள் என்றார். ஆனால் அவர்கள் அதை மீறினார்கள். அதுதான் முதல் பாவம். பாவம் எதனால் செய்யக்கூடாது என்று வேதாகமம் சொல்கிறது. எசையா 59:8 உங்களுடைய பாவங்களே உங்களை உங்களுடைய தேவனிடமிருந்து பிரித்தன. பாவம் நம்மை தேவனிடமிருந்து விலக்குகிறது. பாவம் நம்மை சாத்தானின் கையில் ஒப்படைக்கிறது. பாவம் நம்மை நித்திய வாழ்வில் செல்லாமல் இருக்க தடை விதிக்கிறது. பாவத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்ன? சங்கீதம் 32:3-4 நான் மௌனமாய் இருந்தபோது என் எலும்புகள் சிதைந்து போயின. நான் முழுவதும் என் சோகம் பெருகின. உடல் உயிரோடு இருந்தாலும் உள்ளம் தேவனிடமிருந்து தொலைவாகிவிடும். பாவம் செய்தவுடன் மனசாட்சி நம்மை வாழ்கிறது. அமைதி இல்லாமல் மன அழுத்தம், பயம், வெட்கம் போன்றவை ஏற்படும். அதனால் உண்மையான மன அமைதி இல்லாமல் போகும். ஒருவரின் பாவம் அவரின் குடும்பத்தையும் நண்பர்களையும் சமுதாயத்தையும் பாதிக்கும். பாவத்திலிருந்து எப்படி விடுபடுவது? 2 பேதுரு 3:9 கர்த்தர் மனிதனை விரும்புகிறார், அவர் அனைவரும் திரும்பி பாவத்திலிருந்து விடுபட விரும்புகிறார். மிகவும் முக்கியமான விஷயம் மனம் திறந்து பாவத்தை ஒப்புக்கொள்வது. நாம் செய்தது பாவம் என்பதை உணர்ந்து இனி அதை செய்யாமல் திருந்துவது, நல்வழியில் பயணிப்பது மற்றும் கெட்ட தொடர்புகளை துண்டிப்பது. பாவத்தை நினைக்காமல் அதை திரும்பவும் தொடாமல் உறுதியாய் வாழ்வது. ஆமென்.